அனைவருக்கும் வணக்கம். நான் சிவன் கதைக்கிறேன். என்னுடைய நிலப்பாடுகள் சம்பந்தமாக புலம்பெயர்ந்த உறவுகளாக இருக்கலாம், அல்லது ஈழத்தில் இருக்கிறவங்களுடைய உறவுகளாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக நான் கதைக்க வேணும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அது சம்பந்தமாக நான் உங்களோட கதைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் செய்கிறேன். நிச்சயமாக புலம்பெயர்ந்த மக்கள் மற்ற எங்கள் நாட்டில் இருக்கிற எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவருக்குமே மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நான் போராட்டத்தில் இருந்த ஒரு முன்னாள் போராளி. நான் அப்படி போராட்டத்தில் இருந்து என்னுடைய கண்களை இழந்து, கையை இழந்து சொல்லுனா துன்பங்களை நான் எதிர்காலத்தில் நான் சந்தித்திருந்தாலும், ஆனாலும் அவையோட இருக்கிற நேரம் நான் நல்ல நிலைமையில் இருந்தாலும், ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சோகமான சில சம்பவங்கள், துயரமான சம்பவங்கள் நடந்தாலும், ஆனால் மனம் சோறாமல் நான் அப்படி இப்படி திரிஞ்சு ஒவ்வொரு இடங்களை இறங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ துன்பங்களையும் இன்னல்களையும் நான் சந்தித்தேன். அந்த ரீதியில் தான் நான் உங்களோட சில விஷயங்களை கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் நான் அப்படியோ ஒரு இடங்களாக நான் அலைந்து வவுனியா, முல்லைத்தீவு என்று சொல்லி, அப்படியோ யாழ்ப்பாணம் என்று சொல்லி ஒரு இடங்கள் அலைந்து கடைசியாக நான் பருத்துறைக்கு கடந்து சென்று அங்கே அந்த பருத்துறையில் இருக்க இடம் இல்லாமல் பெரிய துன்பப்பட்டு ஒரு லொச்சொண்டில் தான் நான் ஒரு ரூம் ஒன்று எடுத்து அது நாள் அதாவது ஒரு நாளைக்கு 1500 அப்படி காசு கொடுத்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள செல்லப்பட்டிருந்தேன். அப்படி இருந்தும் நான் என்னால் அந்த காசை கொடுக்கறதுக்கோ இல்லை என்னால் அந்த இதுகளை செய்கிறதுக்கோ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, சில இடங்களில் 3000 ரூபா கட்டி கூட இருக்க வேண்டிய சூழ்நிலையில் என்னுடைய நிலைமை அப்படி. ஏன்னா எனக்கு கண்ணும் இல்லை கையும் இல்லைன்றது ஒரு பக்கம், அதை விட இந்த கால் உடைந்து ஒரு கால் மடிக்க முடியாத சூழ்நிலை. எங்கே வீடுகள் வாடகைக்கு எடுத்துருக்கலாமான்னு சொன்னால் குமட் வசதி பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் நான் இப்படி இந்த ரூமுகளை தேடி போனது. ஆனால் ரூமுகளுக்குள்ளே போனால் ரூமுகளுக்குள்ள சில இடங்களில் பார்த்தா சரியான ரேட் கூட, அதை ஒன்றும் செய்யலை. ஏன்னா இந்த நிலைமைக்கு அந்த நேரத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியாத சூழலுக்குள்ள தள்ளப்பட்டு நான் இப்படியான ஒரு சூழலுக்குள்ள தான் இருந்தேன். அப்போ இப்படியெல்லாம் இருக்கிற நேரம்தான் நான் இனி என்ன செய்வதுன்றே எனக்கு தெரியாது. இல்லை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த பருத்துறையில் நான் ரூமில் நிற்கிற நேரம் ஒரு 5 நாள் 6 நாள் 3 நேரம் சாப்பாடும் இல்லை, வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு கொண்டு இப்படியான இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள இருக்கிற நேரம் ரூம் காசும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்களால் நெருக்கடி கொடுக்கப்படுது. அப்படி நெருக்கடி கொடுக்கப்படுற நேரம் நான் எங்கே போகிறேன்னு நான் நினைக்கிறேன். நான் கிருஷ்ணாவை சந்திக்கிறதுக்கு முதல் அவையுடைய சமையனோட கதைச்சி, அவங்களோட சமையனாக்கள் போய் அவையோட கதைச்சி, கிருஷ்ணா வாரத்துக்கு முதல் நாளே எனக்கு சொல்லி 2 நாளைக்கு முதலே எனக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்து போங்க, இங்கே எங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி. அப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள நான் திருப்பி அவங்களோட கிருஷ்ணாவோட தமையனோட கதைச்சி, அவர் போய் அவரோட கதைச்சி திருப்பி அவர் இந்த என்ன நான் வெளியேற வேணுமென்று அவங்களுக்கு சொன்ன டேட்டுக்குள்ளே கிருஷ்ணாவும் பின்னேறம் போல் என்னை நான் நினைக்கிறேன் பிற்பால் ஒரு 2 மணிக்கு பிறகு அவர்களும் என்ன சந்திச்சு இந்த நிலைமை சம்மந்தமாக கதைச்சி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து செய்து போடினோம். அப்போ அந்த வீடியோ செய்த நிமித்தமாக, அந்த கிருஷ்ணாவை நான் சந்தித்த நிமித்தமாகத்தான் அந்த ரூமை விட்டு நான் உடனே வெளியே போகாதபடிக்கு உடனடியாக அந்த ரூமுக்கு நான் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவோ அந்த தொகையை அவர்கள் கேட்டு அதுக்கான முழு தொகையும் அவர்கள் செலுத்தியிருந்தார்கள். அதை விட இந்த கையிலையும் இந்த செலவுக்குன்னு சொல்லி ஏன்னா நான் சாப்பிடாம கிடந்தேன், தண்ணியை மட்டும் குடிச்சு கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை கிடந்தேன். அப்போ அந்த நிலைமை அவங்களும் கருத்தில் கொண்டு எனக்கு அந்த சின்ன ஒரு காசை இந்த கையில் தந்துருந்தாங்க, இது உங்களோட செலவுக்கு வச்சிருங்கன்னு சொல்லி. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை. அப்போ இன்றைக்கு அந்த கிருஷ்ணான்ற அந்த நபர் அந்த யூடியூப் சேனல் செய்கிற அந்த தம்பி இந்த வீடியோ எனக்கு செய்து போட்டிருக்காட்டி, இன்றைக்கு என்னுடைய நிலைமைன்றது நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்ற ஒரு கட்டம் எனக்கு வந்திருக்கு. ஏனென்று சொன்னால் நாங்கள் நாட்டுக்காக போராடினோம், மண்ணை நேசித்தோம், மக்களை நேசித்தோம், எல்லாம் செய்து நாங்கள் இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள எல்லாம் இருந்து ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு கடைசி கட்டத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலை என்ற யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் எங்களுக்குள்ள வார நேரம்
நாங்கள் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்போம். அதுக்காக நான் ஒரு பிழையான முடிவு எடுக்க வேணும், பிழையான முடிவு தான் எங்களோட வாழ்க்கையில சரின்றதை நான் சொல்ல வரையில. ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டிருந்தேன். அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கை அது அப்படி போய் கொண்டிருந்தது. அப்ப அந்த ஒரு சூழலுக்குள்ள என்ன வந்து ஒரு கடவுளை போல வந்து கிருஷ்ணா என்ன செய்தன்னு சொன்னால், என்ன அதிலிருந்து வெளியில கொண்டு வந்தது. இப்ப கிருஷ்ணா இதை மட்டும் எனக்கு செய்யல. இப்ப நான் இன்னும் ஒரு ரூம்ல போய் தங்கியிருந்து, அங்கேயும் அந்த இக்கட்டான சூழலுக்குள்ள காசுகள் கட்ட முடியாத சூழலுக்குள்ள என்னுடைய ஆ பேங்க் புத்தகத்திலிருந்து, ஐசியிலேருந்து எல்லாமே பறிமுதல் செய்து வைத்திருந்தாங்க. காசை கட்டி போட்டு எடுக்க சொல்லி. அப்ப அது அந்த ரூமுக்கும் வந்து காசுகள குடுக்க வேணும். அப்ப அதுக்கும் என்னால எந்த ஒரு வழியும் இல்ல. இந்த பேங்க் புத்தகமும் எடுக்கல, ஐசியும் எடுக்கல, ஒன்றுமே எடுக்க இயலாது. என்னட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அப்ப கடைசியா கிருஷ்ணாவோட கதைச்சு, கிருஷ்ணா அதுக்குரிய ஒரு காரியத்தையும் செய்து, அங்கேயும் கொண்டு காசை கட்டி, எனக்கு அந்த பேங்க் புத்தகத்திலேருந்து, ஐசியிலேருந்து எல்லாமே எடுத்து, என்ன ரிலீஸ் ஆக்குனது மட்டும் இல்ல. ஏன்டா நான் இப்படியோ ஓ இப்போ கடைசியாக நான் ரூமில் இருந்தது ஒரு நாளைக்கு 1500 மாதம் 45,000 ரூமுக்கு மட்டும் காசு தேவை. அதை விட என்னுடைய சாப்பாடு செலவு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 75,000 காசு கிட்ட எனக்கு கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு கட்டாயம் தேவைப்படும். ஆனால் 75 அப்போ ஒரு ரூபா உழைப்பில்லை, ஒரு ரூபா வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியான சூழலுக்கு இந்த காசை கட்டுறதோ இப்படி நான் செலவழிக்கிறதோ என்னால் முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ எல்லாம் இருக்குன்னா வீடியோவில் வந்து கதைக்கிற நேரம் இப்போ கிருஷ்ணா கேட்டிருந்தா, இப்போ நீங்கள் எங்கேயாவது யாரும் உங்களை பொறுப்படுத்தி வச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லி கேட்டால் நான் தாராளமாக நான் போய் நிற்பேன் என்று சொல்ல. அப்போ இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு பிறகு கிருஷ்ணா மீண்டும் என்னட்ட வருது. அப்போ அந்த வீடியோ போட்டு 3 நாளைக்கு பிறகு வருது. அதுக்குள்ளேயும் பல துன்பங்களும் துயரங்களும் வந்து சொல்லி அப்படி ஒவ்வொன்றா மாறி 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 ஒவ்வொன்றும் நடக்க அப்போ இந்த வீடியோவை பார்த்த ஒரு சகோதரம் ஒரு ஆள் உண்மையாகவே என்னை வந்து பொருட்படுத்தி நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்லி அவர் சொல்லுறார். ஆனால் இந்த வீடியோ உண்மையாக இந்த போட்டுற காட்டி இன்னைக்கு நான் இப்போ இருக்கிற நிலைமை, இப்போ நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லை. வந்து உண்மையாக நான் இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கத்தக்கதாக உங்கள் எல்லாருமே என்னுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. பகுதி 1லேருந்து பகுதி 5 வரைக்கும் வந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க. அதில் கடைசியாக போடப்பட்ட வீடியோ என்னை வந்து பழையிலிருந்து வந்து ஜெசிந்தன்றவர் என்னை வந்து தங்களை வீட்டுக்கு என்னை கூட்டிக் கொண்டு போகிற வீடியோவை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ஜெசிந்தன் அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு போய் இன்றைக்கு என்ன ஒரு நல்ல முறையில் தங்களோட சகோதரங்களை போலவே என்ன ஒரு புறத்தியாகவோ இல்லாட்டி ஒரு வெளியாளாகவோ என்ன பார்க்கல, தங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளாக ஒரு அங்கத்தவராக தான் என்னை வச்சு பார்க்குறார்கள். அது ஜெசிந்தன் மட்டும் இல்லை, ஜெசிந்தன் வைஃபாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அவங்களோட சகோதரங்களாக இருக்கலாம், அல்ல அவர்களுடைய உறவுகளாக இருக்கலாம். எல்லாருமே என்னோட நல்ல மாதிரி கதைக்கிறாங்க, பேசுகிறாங்க, நல்ல மாதிரி என்ன கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அப்படியெல்லாம் நான் வந்து இப்படி ஒரு இடத்துல இப்படியான ஒரு மனிதர்களோடு நான் சேர்ந்து இருக்கிறேன்னு சொன்னால் இது நான் தேடி வந்த ஒரு விஷயம் அல்ல. அது உண்மையாகவே இந்த இந்த இடத்துல வந்து நான் இப்படி நல்லா இருக்கிறதுக்கு காரணம், முதலாவது நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல வேணும். அதை விட அடுத்த கிருஷ்ணா தான் வந்து என்ன செய்யணும். கிருஷ்ணா வந்து எங்களை வந்து அந்த வீடியோ என்ன வேண்ட நிலைமையை அவங்களோட சமையன் போய் சொல்லி என்ன நிலைமையை வந்து பார்த்து எனக்கு உடனடியாக அந்த இடத்துல ஒரு கடவுள் வந்து நேரடியாக வந்து உதவி செய்கிறது இல்லை தானே. யாரோ ஒரு மனிதனுக்குள்ள தான் கடவுள் செய்வார். ஏதோ நான் கும்பிடுற கடவுள் நிச்சயமாக கிருஷ்ணாவுடன் அந்த இடத்துல அனுப்பி அப்படியாக எனக்கு வந்து அந்த உதவியை செய்தபடியால் தான் இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில சந்தோஷம், எந்த குறையும் இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு என்ன தேவை, நான் எனக்கு விரும்பினதில் என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை கேட்டால் உடனே பூர்த்தி செய்து தரக்கூடிய அளவுக்குத்தான் இன்றைக்கு இவர்கள் என்னை வச்சு பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது கிருஷ்ணா எனக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு நல்ல ஒரு இடம். உண்மையாகவே நான் இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ கிருஷ்ணாவோட கதைக்கு கிருஷ்ணாவோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் நான் அந்த வீடியோ செய்கிறேன்னு சொல்லி தயவு செய்து யாரும் தப்பாக எடுக்காதீங்க. நான் அப்போ கிருஷ்ணா பற்றி பிள்ளையாக கதைக்கணுமோ அல்ல கிருஷ்ணாவுக்கு விரோதமாக எதிராக கதைக்கிறார்களோ பற்றி நான் பிள்ளையாக கதைக்கணுன்றது என்னோட நோக்கம் இல்லை. ஆனால் நான் உண்மையான விஷயத்தை இதால் நான் இப்போ நான் நன்மையை பெற்றிருக்கிறேன்னு சொன்னால்
இன்றைக்கு அவங்க தார காசு மட்டும் எனக்கு நன்மைன்னு நான் பார்க்க மாட்டேன். தார காசை விட இன்னைக்கு எனக்கு நல்ல உறவை தேடி தந்திருக்காங்க. நல்ல ஒரு இடத்தை எனக்கு தேடி தந்தவங்க. நல்ல ஒரு இடத்துல வந்து நான் சந்தோஷமா இருக்கத்தக்கதாக உண்மையாவே நான் நான் உண்மையா சொல்றேன். என்ன இதய சுத்தியோட நான் சொல்றேன். நான் கடந்த காலம் என் வீட்ல இருந்ததை விட இங்க நான் இருக்கிறது பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர்கள் என்ன வச்சு நல்லா பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் முதலாவது கடவுள், அடுத்தது கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து அந்த காரியத்தை செய்தபடியால் இந்த இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன். அதால தான் எனக்கு ஒரு ஆதங்கம் என்னென்னு சொன்னால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கதைக்கலாம். நாக்கு இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் எதையும் கதைக்கலாம். ஆனால் அந்த எலும்பில்லாத நாக்கால் நாங்கள் எதையும் கதைச்சு போட்டு கடைசியாக தான் இருந்து நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் யோசிக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னு சொன்னால், அல்லது சொல்ல போகிறோம்னு சொன்னால், அதை நாங்கள் பல தடவை நாங்கள் 1000 தடவையாவது நாங்கள் யோசிக்கணும். யோசித்து இதை கதைக்கிறது சரியா பிள்ளையா, இதால் என்ன பாதிப்பு இருக்கும், எது எப்படி இருக்கும்ன்றதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். ஏன்னா நான் அதாவது கிருஷ்ணா போடுற வீடியோ, அந்த ஹெல்பிங் வீடியோவாக இருக்கலாம், அல்ல ஏனைய வீடியோக்களாக இருக்கலாம், அல்லது சம்மந்தமான கருத்துக்கள் சம்மந்தமான வீடியோக்களாக இருக்கலாம். எல்லாத்தையும் நான் பார்க்காட்டியும் இந்த காதால் நான் கேட்குறேன். அதை கேட்ட நிமித்தமாக தான் எனக்கு ஒரு ஆதங்கம். நான் இப்படியாவது இப்போ நான் மட்டும் இல்லை, உண்மையாகவே ஹெல்பிங் வீடியோ கூடாக நாங்கள் போய் பெற்றுக்கொண்ட நன்மைகள் யார் யாரெல்லாம் நாங்கள் அந்த நன்மையை பெற்றிருக்கோமோ எல்லாரும் நாங்கள் அது சம்பந்தமான எங்களோட கருத்துக்களை நாங்கள் சொல்ல வேணும். ஏன்னா நாங்கள் இருந்த நிலைமை என்ன, நாங்கள் இப்போ இதுக்கு இடப்பட்ட காலங்களில் நாங்கள் இருந்த நிலைமை என்ன, இப்போ இருக்கிற நிலைமை என்னன்றதை எங்களுக்கு தான் தெரியும். அது வீடியோ போட்டாங்களா, அதை பார்த்துட்டாங்க, அதை பார்க்குறவனுக்கும் அது சரியாக புரிஞ்சு கொள்ள மாட்டான். அல்லது அதை அந்த வீடியோ பார்த்து இன்னும் 4 பேருக்கு சொல்கிற நேரம் அதையும் வந்து அவன் நல்லா புரிஞ்சிருக்க மாட்டான். ஆனால் அதால் அனுபவிக்கிற நாங்கள் எப்படி இருக்கிறோம், இந்த நிலைமை நாங்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்தோம், இந்த காலத்தில் எப்படி இருக்கிறோம்ன்றதை எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் எப்படி இருக்கிறோம்ன்ற நிலைமை எங்களுக்கு தான் 100க்கு 100% எங்களுக்கு அது தெரியும். அந்த ஒரு ஆதங்கத்தால் தான் நான் உண்மையாக உங்களோட கதைக்க வேண்டிய தேவை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம், இந்த வீடியோக்களை நாங்கள் போடுறோம், இந்த வீடியோக்களால் வந்து எதிர்ப்பு வரும், தீமைகள் வரும், எங்களுக்கு எதிராக கதைப்பாங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் கதைக்கிறவன் என்னை பற்றி தாராளமாக கதைக்கலாம், எதையும் சொல்லலாம். நான் இனித்தான் முக்கியமான விஷயத்துக்குள்ள நான் வரப்போகிறேன். முதலாவது நான் நன்றி சொல்ல வேண்டியது, முதலாவது கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்த கிருஷ்ணாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதை விட இன்றைக்கு ஒரு பிள்ளையாக, ஒரு சகோதரமாக என்னை வச்சு பார்க்குற இந்த குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கு நான் உண்மையாக இந்த இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்து கொண்டு, நான் இனி கதைக்க போகிற விஷயங்கள் அது உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், அல்லது அது உங்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை இன்னொரு ஆத்திரத்தை கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை இனிமேல் ஒரு கோபத்தை நீங்கள் எழுதி தீர்க்கிற ஒரு கட்டமாக இருக்கலாம். அதை பற்றி நான் கொஞ்சம் கவலைப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னால் இந்த மனசில் வர ஆதங்கத்தை நான் கதைக்க போகிறேன். சரி, இனி என்னுடைய அந்த முக்கியமான அந்த விஷயத்துக்குள்ளே நான் வாரேன். அந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்கோ. கேட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். பிரச்சனை தாராளமாக சொல்லுங்கள். சரியாக இருந்தாலும் சரி, பிழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அதுக்கு நான் அதை குறித்து நான் பயப்பட போகிறதும் இல்லை. என்னென்று சொன்னால், இன்றைக்கு இந்த கிருஷ்ணாவை பற்றி நீங்கள் எல்லாரும் கதைக்கிறீங்க. அது இன்றைக்கு நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே மட்டும் இல்லை, இல்லை புலம்பெயர்ந்த தேசத்தில், இந்த சர்வதேசத்தில் மட்டும் இல்லை, இலங்கை நாட்டில் மட்டும் இல்லை, இன்றைக்கு அது பாராளுமன்றம் வரைக்கும் அது போயிருக்குதுன்னு சொன்னால், உண்மையாக நீங்கள்லாம் தமிழனாக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வேறு எந்த இனத்தை சேர்ந்த ஆக்கலுமான்ற எனக்குண்டா தெரியலை. ஏனென்று சொன்னால், நீங்கள் உண்மையான ஒரு தமிழன், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ஒரு தமிழனாக இருப்பீங்கன்னு சொன்னார், உள்ள ஒரு சகோதரத்துவத்தோடு நீங்கள் பிறந்த ஒரு தமிழனாக இருந்தீங்கன்னு சொன்னார், உண்மையாக இப்படியெல்லாம் நீங்கள் கதைக்க மாட்டீங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த ஆரம்பமே அடைவன் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட்டாக கதைக்கிறாங்க. அப்படி இல்லை. கிருஷ்ணா புல செய்தாலும் புலதான், நீங்கள் அந்த இடியண்டு வார ஆள் புல செய்தாலும் புலதான், தமிழ் என்று வார ஆள் புல செய்தாலும் புலதான். பிள்ளைய வந்து நாங்கள் யாரும் நியாயப்படுத்த முடியாது. இன்றைக்கு கிருஷ்ணா வந்து அந்த ஹெல்பிங் வீடியோ செய்து அதால் அவன் களவெடுக்கிறான், கொள்ளையடிக்கிறான், அவன் அப்படி செய்கிறான், அவன் பெண்களை வந்து இழிவுபடுத்துகிறான், அவங்கள இப்படியெல்லாம் கதைச்சி இப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போடுறான், இன்றைக்கு அவன் இப்படியெல்லாம் செய்து இன்றைக்கு எங்களோட சமூகத்தை சீரழிக்கிறான் என்று சொல்லி நீங்கள் சொல்கிற நேரம் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்களாம் எங்கே இருந்தீங்க?
முதல் நீங்கள் எங்கே இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கிறீங்க? அ இதெல்லாம் இப்போ நீங்கள் ஒருத்தன் ஒரு வேலையை செய்து கொண்டு போகிற நேரம், அது ஒரு ஒரு அது ஒரு பெரிய அமைச்சரா இருக்கலாம், அல்ல அதுக்கு மேற்பட்ட ஒரு உயர் அதிகாரியா இருக்கலாம். எந்த பெரிய மனுஷனா இருந்தாலும், அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எல்லாம் 100க்கு 100% அல்ல 100க்கு 99% சரியா செய்றாங்களா? இல்ல தானே! அவங்களும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுன்றது வரும். அப்ப அந்த தவறுகள் நடக்கிற நேரம், அதை நாங்கள் உரிய ஆக்களோட போய் கதைச்சு, "அண்ணா நீங்க செய்றது இப்படி, இதில இப்படி நீங்கள் கதைக்கிற விஷயங்கள் இப்படி இப்படி மாற்றங்கள நீங்க செய்து, இதை நீங்கள் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு போங்கன்னு" சொல்லி அவன நாங்கள் தட்டி விடணுமே ஒழிய, அவன வந்து மழுங்கடிக்கிறதோ, "நீ அப்படி செய்யாத, நீ இப்படி போடாத, நீ இந்த யூடியூப் சேனல செய்யாத, அ நீ அதுகள பண்ணாத, இதுகள பண்ணாதன்னு" சொல்லி நீங்க கதைக்கிற ஆள, நீங்கள் ஏதாவது செய்ய போறீங்களா? இன்றைக்கு நான் உதாரணத்துக்கு கேட்குறேனே, இன்றைக்கு எத்தனையோ யூடியூப் சேனல் மாதிரி நீங்கள் எல்லாம் தொடங்குனீங்க. ஹெல்பிங் வீடியோன்றெல்லாம் சொல்லி தொடங்குனீங்க. ஏன் உங்களால தொடர்ந்தும் அதை நிலைத்து நின்று அதை செய்ய முடியாமல் போனது? மக்கள் உங்கள் மேல நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு நீங்க நம்பிக்கையோட அந்த காரியத்த செய்திருந்தால், இன்றைக்கு நீங்க 4 இல்ல 40 வருஷமும் நீங்க 5 வருஷமோ, 10 வருஷமோ நீங்க அத இன்னும் செய்திருக்கலாம். தொடர்ந்தும் செய்து கொண்டு அந்த மக்களுக்கு நல்லது செய்திருக்கலாம். அப்ப நீங்கள் செய்ற நேரம் நீங்கள் செய்த புராடுத்தனங்களும், நீங்கள் செய்த ஊழல்களும், நீங்கள் செய்த களவுகளும், கள்ள வேலைகளும் உங்கள நிலைத்து நிக்க விடையில. அப்ப அதால நீங்கள் என்ன செய்றீங்க? நல்லா செய்றவன். அவன் நல்லா செய்றானா? கெட்டத செய்றானா? பார்க்க தெரியுதுல்ல உங்களுக்கு அவன் எப்படி என்ன மாரி செய்றான்னு, அவன் செய்றது சரியா, பிழையான்றது உங்களுக்கு தெரியுதுல்ல. அ அதுக்கு அவன் அவன் செய்றது சரின்னு தெரிஞ்சபடியால தான், சில விஷயங்கள மட்டும் அவனோட வீடியோல போய் அத கட் பண்ணி, அத கொண்டாந்து போட்டு, அவன போட்டு நாரடிக்கிறீங்க. அது நீங்க செய்ற வேலை சரியா? தமிழனா பிறந்தவனா இருந்தா கடைசி வரைக்கும் அத செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, தமிழன் இன்றைக்கு எவ்வளோ பாதிக்கப்பட்டு இன்றைக்கு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேனே, நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ போட்டவங்க. அ இந்த வீடியோ போட்டு இன்றைக்கு அந்த வீடியோலாம் ஆ எத்தனையோ ஆயிரக்கணக்கான சனம் பார்த்தது. அதில நீங்களும் ஒரு ஆள் பார்த்துருக்கலாம். யாராவது முன் வந்தீங்களா? ஐயோ! இந்த ஆள் எங்களுக்காக போறான்னு, எங்க மண்ணுக்காக போறான்னு, நாட்டுக்காக போறான்னு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் இருந்தது. நாங்கள் கொண்டு எங்களோட வீட்லயோ, இல்ல எங்கேயோ ஒரு இடத்த எடுத்தோ, நான் ஒரு ரூம் எடுத்தோ, அவர வச்சு நான் பார்க்கணும்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் முன் வந்தீங்களா? வரையில தானே! வந்திருக்க மாட்டீங்க. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு அது செய்ய விருப்பம் இல்லை. ஏன்னா உங்களோட ஏன்னா நீங்கள் செய்றது முழுக்க புறாடு வேலை. நீங்க செய்ற முழுக்க கள்ள வேலை. அப்ப அதால நீங்கள் அத செய்ய மாட்டீங்க. அ உண்மையான இதய சுத்தியோட நீங்கள் சரியான உண்மையான நேர்மையான ஆள்ன்னு சொன்னா, எந்த ஒரு களவும் பொய்யும் இல்லாம, எந்த புராடு வேலையும் இல்லாமல் நீங்கள் உண்மையான ஒரு மனசனா இருந்திருந்தீங்கன்னு சொன்னா, கட்டாயம் நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? என்ன கொண்டு எங்கேயோ வச்சிருக்க, எங்கேயோ ஒரு ரூமுக்குள்ள கொண்டு வச்சு என்ன கவனிக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது செய்ய முடியாமல் போயிட்டு. அப்ப இப்படியான சூழலுக்குள்ள நீங்க என்னத்த கதைக்க போறீங்க? அ அப்ப நீங்களே யோசிங்களேன். நீங்க இப்ப நீங்க நீங்க உண்மையா இந்த விஷயத்த நீங்க கேட்கிற நீங்க ஒவ்வொருவரும் யோசிங்க. இத வந்து நீங்கள் செய்ற வேலை சரியா? அ நீங்க இன்றைக்கு இப்படி செய்துட்டு போற ஆள, இப்ப என்ன போல இன்னும் எத்தனையோ பேர் இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்க. இன்னும் எத்தனையோ பேர், எத்தனையோ ஆயிரக்கணக்கான சனம் இருக்கு பாதிக்கப்பட்டு. அ இன்னைக்கு அவன் வந்து ஒரு ஈரல் பிரச்சனையான ஆட்களுக்கு வந்து ஆ கஷ்டம்ன்னு சொல்லி போட்டு, அ கொண்டு என்ன செய்றான்னு சொன்னா, வீடியோ எடுக்குறாங்க, எடுத்து போட்டு போடுறாங்க. புலம்பெயர்ந்த தேசம் இருக்கிற மக்கள் அத பார்க்கணும். அந்த உதவிய செய்யணும். அ இன்றைக்கு ஒரு மாதத்துக்குள்ள அவன் 47,00,000 50,00,000ன்னு சொல்லி அந்த காச சேர்த்து கொண்டு குடுக்குறாங்கன்னு சொன்னால், அதிலே நீங்கள் என்ன சொல்றீங்க? அவன் காச கொண்டு போறான். 4 பாக்கெட்ல 4 விதமா வச்சு போட்டு அவர அவமானப்படுத்துறான். அதையே இப்ப அவர அவமானப்படுத்தணும்ன்றதுக்காக அத செய்யல. அந்த குடும்பத்தையும் சரி ஒரு ஒரு துன்பமான, ஒரு துயரமான இடத்துல நிக்கிற நேரம் நீங்க நினைக்கிறீங்க, ஏதோ அவங்க துன்பத்தில இருக்காங்க, துயரத்தில இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள போய் நாங்கள் அப்படியா கதைக்கிறோன்ற விஷயத்த நீங்கள் யோசிக்கலாம். சரி அது அது அதை நான் ஏற்றுக்கொள்றேன். சரி அப்படித்தான் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த விஷயத்த நீங்கள் என்ன செய்யணும்? நீங்க ஒரு உண்மையான மனிதநேயம் உள்ள ஆ ஒரு மனிதத்துவத்தோட நடக்கக்கூடிய அந்த சிந்தையோட நீங்க நடக்கக்கூடிய ஆள்ண்டா, நீங்க இத வந்து இப்படியெல்லாம் வீடியோல போட்டு அவன நாரடிக்கணும்ன்றதல்ல. அவன்ட ஃபோன் நம்பர் இருக்கு. அல்ல அவன்ட வீடு இருக்கு. அ நீங்க என்ன செய்யலாம்? வீட்ட போலாம். இல்ல ஃபோன்ல தொடர்பு கொண்டு
தம்பி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இப்படி கதைக்கிற விஷயத்த கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அதுதானே ஒரு மனுஷனுக்கு அழகு. ஒரு மனுஷனுக்கு அழகு வந்து அதுதான். அதை விட்டு போட்டு அவன் அப்படி அவன்ட உழைப்பை கெடுத்து போட்டு திருப்பி நீங்கள் இன்னொன்றை தொடங்கி இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம்னு நீங்கள் அதை யோசிக்கிறீங்களோன்றும் அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வருது. அப்போ அதுகளை தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படியான வேலையில் இப்படியான காரியங்களில் வந்து தயவு செய்து ஈடுபடாதீங்க. ஒருத்தன் நல்லது செய்கிறானா அதை செய்கிற நேரம் அதில் அவன் ஒரு தவறை செய்கிறானா அது நேரடியாக அவனோட கதைங்க. கதைச்சி தம்பி இப்படி செய்யாத இப்படி இப்படி சொல்லி நீங்கள் அவன்கிட்ட சில விஷயங்களை சொல்லுங்க. இப்போ எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு வரையில தானே. இப்போ நீங்கள் மட்டும் எல்லாம் தெரிஞ்சு வந்தாங்களா இல்லை நாங்கள் மட்டும் எல்லாம் தெரிஞ்சு வந்தாங்களா? எல்லாம் நாங்கள் படிப்படியாக தானே ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு போகிறோம். எல்லாரும் அனுபவசாலின்னு தானே இன்றைக்கு இந்த நாடங்கிய முன்னேறி இருக்கும். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் யோசிக்க போகிறோம். ஒருத்தன் ஒரு தவறு செய்தால் அந்த தவறு சரி அவனுக்கு ஒரு 2 தரம் 3 தரம் சொல்லி பார்க்குறேன். அதுக்கும் அவன் திருந்தாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் எதையும் கதைங்க, பிரச்சனை இல்லை. ஒன்றையுமே கதைக்காமல் அவன் கள்ளன், அவன் புறாடு, அவன் வீடு கட்டுறான், அவன் வாகனத்தை அவன் வாகனம் மாற்றினான்னா அவன் என்ன நீங்கள் எத்தனை பேர் பொண்டாட்டிமாரை மாற்றி கொண்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நீங்கள்லாம் சுத்தமான ஆக்கள், நீங்கள்லாம் ஒரு கல்யாணத்தில் தான் இருக்கிற ஆக்கள், அல்ல உங்களுக்கெல்லாம் வீடே இல்லாமல் நாங்கள் இன்றைக்கும் அங்கே வெளிநாடுகளில் நாங்கள் இன்றைக்கும் இல்லை. இதில் ஒரு விஷயத்த நான் திருப்பி எங்களோட மக்களுக்கு சொல்கிறேன். நான் எல்லாரை பற்றியும் கதைக்கலை. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களை பற்றியும் நான் கதைக்கலை. இந்த இப்படியான விஷயங்களை கதைக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் வந்து இன்றைக்கு இன்றைக்கு எங்களோட இயக்கத்தினுடைய காசுகளில் இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டுங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் என்று சொல்லி புலம்பெயர்ந்து போய் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க சனம் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கு. ஆனால் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இங்கேருந்து இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இங்கேருந்து தப்பி ஓடின நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொந்த வீடு என்ன, உங்களுக்கு கார் என்ன, உங்களோட பொண்டாட்டிகளுக்கு கார் என்ன, உங்களோட பிள்ளைகளுக்கு வாகனம் என்ன, எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு தானே இருக்கிறீங்க. இதில் யாரும் கதைக்கிறாங்களா? ஒன்றும் கதைக்கல தானே. இதெல்லாம் கதைக்க வலிக்கிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? தூக்கு போட்டு தான் சாகணும். நீங்கள் உண்மையான மனுஷர்னு சொன்னால் நீங்கள் தூக்கு போட்டு சாகணும். அப்போ ஒரு மனுஷன் பிள்ளைய விட்டா அவனுக்கு சரி அவன் திருந்ததுக்கு வழியை பாருங்க. அவனுக்கு சில விஷயங்களை சொல்லுங்க. கிருஷ்ணன் தெரிஞ்சு கொண்டு வந்தது இல்லை தானே. அப்போ அவனுக்கு தம்பி இப்படி கதைக்கிற பிள்ளை, நீ இப்படி செய்கிற பிள்ளை, நீ இதுகளை இப்படி செய்யணும்னு சொல்லுங்க. அவன் சொல்லியும் செய்யாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவு நீங்கள் என்ன முடிவோ எடுங்க, அது பிரச்சனை இல்லை. அதை விட்டு போட்டு அவனை தூட்டி திரிஞ்சு கொண்டு நீங்கள் சரி அவனை தூற்றுவ மட்டும் இல்லையா. எனக்கு உங்களில் வர கோபம் என்னன்னு சொன்னால், நீ உதவியை செய்யாத, நீ எல்லாத்தையும் நிப்பாட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு போன்றா நீங்களா வந்து பார்க்கணும். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் போய் கதைக்கிறவங்க வந்து அரசாங்கத்தோட கதைச்சு இன்றைக்கு எங்களோட மக்களுக்கு இந்த இப்போ கிட்னி பிரச்சனை இருக்குது, இந்த இருதய பிரச்சனை இருக்குது, ஈரல் பிரச்சனை இருக்குது, இதுக்கு இவ்வளோ உதவியை செய்யணும் பெற்றுக் கொடுங்க. இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த வெள்ள நிவாரணம் வந்தது இன்றைக்கு அங்கே பெரிய புளுத்தி கதைக்கிறீர்கள். நீங்கள் கதைக்கிற நீங்கள் இங்கே வந்து எவ்வளோக்கு ஒரு 1500 2000 ரூபா பெறுமதியான சாமானை கொண்டு வந்து வெள்ள தண்ணிக்குள்ள இறங்காமல் போய் நடு ரோட்டில் நின்று கூப்பிட்டு தெரிஞ்சு போட்டு போறீங்க. என்ன இதெல்லாம் நீங்கள் செய்கிற வேலையில நீங்கள் என்ன மக்களுக்காக போகிறீங்க. நீங்கள் மக்களுக்காக தானே மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அதில் அக்கறையாக இருந்தால் இன்றைக்கே உங்களுக்கு யூடியூப்பில் கதைச்சி இன்றைக்கி அந்த மக்களுக்கு அந்த உதவி எடுத்து கொடுக்கவும் நீங்கள் ஒழுங்காக செய்திருந்தே என்ன இதை செய்யவும் ஒன்றே நீங்கள் செய்கிறது இல்லை. செய்கிறவனையும் விட மாட்டீங்க. எல்லாரையும் குழப்பி அடித்து கொண்டு நீங்கள் நல்ல பேர் எடுக்கலான்றது தான் நீங்கள் யோசிக்கீங்க. கடைசி வரைக்கும் அது என்னத்தான் நீங்கள் எப்படித்தான் நீங்கள் ஆட்டம் ஆடினாலும் எப்படி தான் நீங்கள் நடித்தாலும் ஆனால் எல்லாரும் நீங்கள் ஒரு நேரம் கடவுளுக்கு கனவு காட்டத்தான் போகணும். இன்றைக்கு கிருஷ்ணா கொள்ளையடிக்கிறான்னு சொன்னால் சரி உண்மையாகவே கிருஷ்ணா களவு அதில் வந்து வர காசுகளில் கொள்ளையடிக்கும்னு சொன்னால் சரி எங்களுக்கு மறைக்கலாம், அல்ல உங்களுக்கு மறைக்கலாம். கடவுளுக்கு மறைக்க முடியுமா? கடவுளுக்கு கணக்கு காட்டத்தானே வேணும். அப்போ அதை யோசிக்கிறேன் இல்லையா? அல்ல சரி அவன் ஒரு தவறை செய்கிறான்னு சொன்னால் நீங்கள் அந்த தவறை வந்து நீங்கள் அவனுக்கு நேரடியாக எடுத்து சுட்டி காட்டி கதைச்சி அதில் அதை நீங்கள் எப்படி செய்து கொண்டு போகணும்னு சொல்லி சில இதுகளை சொல்லுங்களேன். அதுகளை விட்டு போட்டு நீ கணக்கை காட்டு. உங்களுக்கெல்லாம் கணக்கு காட்ட வேண்டிய இப்போ நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் வருது, நீங்கள் உங்களோட மனசுமாருக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், கணக்கு காட்டுவீங்க. எல்லாருக்கும் காட்டுவீங்களோ?
அதே மாதிரி ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்கிற ஆட்கள் யார் யார் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கணக்கு காட்டணும். எல்லாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எங்கேயும் சட்டம் இருக்கு எனக்குண்டா தெரியலை. அப்படி நாங்கள் யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு உதவி செய்கிறவங்களுக்கு நாங்கள் அதை கட்டாயம் காட்ட தான் போகணும். அவங்க கேட்பாங்க. கேட்டால் அவங்களுக்கு அதை கணக்கு காட்டுவாங்க. ரைட்டு உங்களோட காசு ரைட்டு இவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அப்படி ஒவ்வொருவருக்கும் அதை காட்டுவாங்க. பொது வழியில் எல்லாத்தையும் உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து காட்டி எல்லாம் செய்யணும்னா நீங்கள் முதல்ல காட்டுங்க. இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்க நாங்கள் மறைமுகம் நாங்கள் இவ்வளோ என்ன மறைமுகம் உதவி செய்கிறீங்க? மறைமுகமான உதவி தானே. ஒருத்தன் உதவி செய்கிறத குழப்பி அடிக்கிறதும் உதவி தேவையான ஆட்களை வந்து உதவி கிடைக்காம செய்கிறது தான் உங்களோட மறைமுகமான உதவி. நீங்கள் நான் கேட்டிருக்கேன் உங்களோட வீடியோக்குள்ளே டிக்டாக்லாம் நான் கேட்டிருக்கேன். நாங்கள் இவ்வளோ மறைமுகமாக உதவி செய்யணும். மறைமுகம் என்னடா அப்போ உதவி செய்கிறீங்க? தேசியத்தை பற்றி கதைப்பீங்க, தேசப்பற்றை பற்றி கதைப்பீங்க. எல்லாரும் இங்கேருந்து எப்படி தப்பி ஓடுனீங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கு இந்த நாட்டுக்காக போராடணும். இன்றைக்கு ஊனமுற்றார்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இங்கே கிடக்குறாங்க. நீங்கள் எல்லாம் மேலக்கூடிய நிலையில் எல்லாம் தப்பி ஓடி அங்கே போய் இன்றைக்கு நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்கிறீங்க. தயவுசெய்து நீங்கள் நாட்டு பக்கம் வந்துடாங்க. செருப்பால் தான் அடிப்போம் உங்களுக்கெல்லாம். நீங்களாம் மனுஷர்னு உங்களை மதிக்கவும் கூடாது. இன்றைக்கு உண்மையாகவே தேசத்தில் பற்றுள்ளாக்கள், இனத்தில் பற்றுள்ளாக்கள், மக்களில் பற்றுள்ளாக்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. உண்மையாக அவங்கள நாங்கள் போற்றுறோம். அவங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். அப்படிப்பட்ட அந்த அவங்களோட மரியாதையும் கெடுக்கிற அளவுக்கு உங்களோட செயற்பாட்டை அங்கே வச்சிருக்காதீங்க. ஏன்னா அது கூடாது. ஏன்னா நீங்களாம் ஒரு இதுகளை இப்படி செய்துட்டு போவீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவன் பொம்பளைகளை வந்து இப்படி செய்கிறான்னு இப்படி இழிவுபடுத்துகிறான், இப்படி கவலைப்படுத்துகிறான், 5 மாலை வச்சுருக்கான்டா. நீங்கள்லாம் ஒரு உண்மையாக ஒரு பொம்பளை சாதத்தோட பிறந்த ஆளா? உண்டா மனசையோனா? இல்லை நான் நினைக்கிறேன் நீ ஒரு அழியனோ தெரியா, அல்ல நீ ஆம்பளையை கட்டிருக்கியா பொம்பளையை கட்டிருக்கியான்னு தெரியல. ஏன்னா ஒரு மனசுனா நீங்கள் எந்த பெரிய வயதுக்கு மூத்தாளாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை. ஏன்னா நீங்கள் செய்கிற பிள்ளைகளை நினைச்சா உங்களுக்கு மதிப்பே கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் எனக்கு வருது. இன்றைக்கு நாங்கள் இப்படி வாழ்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு இப்போ சரி ஏதோ அவங்க போடுற வீடியோக்களால் தான் இன்றைக்கு நாங்கள் ஏதோ இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்ன்றதை நாங்கள் யோசிக்கிறோம். இன்றைக்கு நான் மட்டுமா அப்படி இருக்க வேணும்? நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் கெட்டு போகணும்டா நான் யோசிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா அவன் வந்து தண்டை சொந்த காசு எது? நான் எந்த காதால் நான் அவன் சொல்கிறத கேட்டிருக்கேன். நாங்கள் ஒரு ஒரு இல்லத்துக்கு ஒரு பிறந்தநாள் நிகழ்வுக்கு போகிறோம். ஜெஸ்டினில் பிறந்தநாள் நிகழ்வுக்கு அங்கே வந்து எந்த மக்கள்கிட்ட காசையும் கொடுக்கல. அவன் தண்டை சொந்த காசு வந்து 50,000 காசை தூக்கி யார் கொடுக்குற? அது மட்டுமா? இன்றைக்கு எத்தனை பேர் வீடுகளுக்கு தேடி போகிற நேரம் இன்றைக்கு என்ன நடக்குது? எத்தனை பேருக்கு அவன் 5,000 10,000 2,000 3,000 சொல்லி இன்றைக்கு சராசரி ஒரு நாளைக்கு ஒரு 20,000 அப்படி கணக்கு பார்த்தாலும் எங்கே போகுது மாதத்தில்? அப்போ அப்படியெல்லாம் இருக்கிற நேரம் நீங்கள் சொல்கிறீங்க அவன் என்னத்தை செய்கிறான்? புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கான். அடையப்பா அவன் பிச்சை எடுக்கிறானோ என்னத்தை எடுக்கிறானோ உனக்கு என்ன பிரச்சனை? நீ மட்டும் அங்கே நீ இங்கேருந்து ஓடி போய் அங்கே ஆரம்பத்தில் பிச்சை தானே எடுத்தீங்க. பிச்சை எடுத்து தானே திருப்பி நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டீங்க. அப்போ இப்படியான சூழல்கள் தயவு செய்து ஆரையும் பற்றி யாரையும் குறையாக கதைக்காங்க. ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னால் அவன் சரி, அவன் தவறு செய்யலாம், பிழை செய்யலாம், எதுவும் செய்யலாம். அவன் செய்து கொண்டு போகிற நேரம் இப்போ எல்லாரும் 100க்கு 100% நாங்கள் எல்லாம் சரியாக தான் நடப்போம்னு சொல்லி நான் சொல்ல வரையில்லை. ஏதோ ஒன்று நடக்கலாம். அது நடக்கிற நேரம் அதை ரைட் அது உரிய ஆளோட அவன் எங்கேயும் போயில தானே, இங்கே தானே நாட்டில் தானே இருக்கிறார், வேற எங்கேயும் போயில தானே. அவரோட ஃபோன் நம்பர் 1க்கு 2 3 ஃபோன் நம்பர் இருக்குது தானே, எடுத்து கதையுங்க. கதைச்சி தான் இப்படி செய்யுங்கன்னு சில மாற்றங்களை சொல்லி அவனை இந்த வளர்த்து விடுறதை பற்றி யோசிக்கணுமே ஒழிய அவனை வந்து கீழே கொண்டு போய் அவனை மிதிக்கணும், நீங்கள் எல்லாம் திருப்பி உங்களோட விளையாட்டுகளை காட்டணும்னு மட்டும் அந்த கனவுல கூட அதை நினைக்காங்க. அது நடக்காது. ஏன்னா அது கடவுள் கடைசி வரைக்கும் விட மாட்டார் உங்களை அப்படியெல்லாம் செய்யுது. இன்றைக்கு நீங்கள் அது செய்கிறாங்கன்னு சொன்ன அந்த யூடியூப்பில் சில ஆக்கள் வரைவினவங்க ஏன் உண்மையான பேரை சொல்லுங்களேன். அவன் தன்னை பேரை சொல்கிறாங்கண்ணேப்பா. நீங்கள் உங்களோட உண்மையான பேர்களை சொல்லி வாங்க பார்ப்போம். இடியனும் அங்கே வாயில் வருது நல்லா. உண்மையான பேரை சொன்னால் உங்களுக்கு எல்லாம் உங்களோட வெளிச்சமெல்லாம் வெளியில் வந்துடும், உங்களோட சூட்டையெல்லாம் வெளியில் வந்துடும்.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு புனைப்பெயர்களை வைக்க வேண்டியது ஏதோ புலவர்கள் மாதிரி. படித்த மனுஷர்னு நினைச்சா நீங்கள்லாம் இருப்போம் படித்த முட்டாள்கள். இன்னைக்கு தமிழனா பிறந்தவனுக்கு உண்மையாக தமிழன் என்று சொல்கிற நேரம் தமிழனுக்கு தான் ஒரு நாய்க்குணம் ஒன்று இருக்குது. இந்த எரிச்சல் படுறது, பொறாமைப்படுறது. ஒருத்தன் நல்லா வாரான்னு சொன்னால் அதை வந்து பாராட்ட மாட்டாங்க, அல்ல அவனை வந்து தட்டி எழுப்பி விட மாட்டாங்க. இன்றைக்கு பொறாமைப்படுறதும் எரிச்சல் குணம் உள்ளதும் எங்களோட இனத்தில் தான் நான் கண்டிருக்கேன். சரியா? அது இன்று தொடக்கம் இல்லை, அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அந்த இது ஏதோ அவன் இது இனத்துக்குள்ளே ஊறி போன ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கு வேற எந்த ஒரு இனத்தினையும் அப்படி இல்லையே. அது முஸ்லீமாக இருக்கலாம், அல்ல சிங்களவர்களாக இருக்கலாம், ஏனைய இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு அவங்கள ஒற்றுமையாக இருக்கிறாங்களே என்ன? ஏன் நாங்கள் எரிச்சல் படணும்? ஏன் பொறாமப்படணும்? ஒருத்தன் ஒரு விஷயத்தை செய்கிறான்னு சொல்லி இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறீங்க, கிருஷ்ணா வந்து தேடி தேடி போய் உதவி செய்கிறான்னு, அவன் தேடி தேடி பொண்டுகள் இருக்கிற இடங்களுக்கு போகிறான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. கிருஷ்ணா தேடி போனது வரலாறு நான் அறியலை. இன்றைக்கு கிருஷ்ணா தேடி இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து அவரோட வீட்டையே போயிட்டு அவருக்கு கரைச்சல் கொடுத்து கோளுக்கு மேலே கோல் அடின்னு அடித்து அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறான்? கிருஷ்ணா வந்து வீடியோ எடுக்க போகுது. அங்கே வீடியோ எடுக்க போனாலும் கிருஷ்ணா அங்கே போனோடனே முதலாவது சொல்கிற விஷயம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் இந்த வீடியோ எடுப்போம், யூடியூப்பில் போடுவோம், புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்க மக்கள் தான் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அப்போ நீங்கள் எங்கள்கிட்டருந்து உதவி எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் உங்கள்கிட்டருந்து உண்மையை எதிர்பார்க்குறோம்னு சொல்லி இப்படி தான் வீடியோ எடுப்போம் போடுவோம்னு சொல்லி அனுமதி கேட்டு அவையில் ஓமென்று சொன்ன பிறகு தான் அந்த வீடியோ கிருஷ்ணா எடுக்குது. அப்போ இப்படியெல்லாம் கிருஷ்ணா இதுகளை செய்கிற நேரம் இதுக்குள்ளே நீங்கள் சிலர் கதைக்கிறீர்கள் எப்படி என்று சொன்னால், கிருஷ்ணா வந்து பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற இடங்கள் அதுகளை கூடுதலாக நாடி போயிட்டு இப்படி வீடியோக்களை போட்டு அவங்கள அவமானப்படுத்து இழிவுபடுத்துது, ஏளனம் செய்யுது அப்படி என்று சொல்லி எல்லாம் கதைக்கிறீங்க. என்ன ஏளனம்? நீங்கள் அந்த ஒரு வீடியோ போடுறீங்க, நீங்கள் அந்த ஒரு அம்மாக்களுக்கு உதவி செய்ய போய் அந்த ஒரு பிள்ளைய உண்டு வெக்கப்படுது. இதே இடத்துல அந்த வீடியோ நீங்கள் போடுறீங்க, அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு முழுமையாக சரி நீங்கள் பார்த்தபடியாலும் உங்களுக்கு தெரியுதோ தெரியல எனக்கு தெரியலை. ஆனால் இந்த இடத்துல அது சம்மந்தமான ஒரு கருத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கு அவங்க தாங்களா தேடி போகலாம் அந்த வீடியோ எடுக்கு. யாரோ ஒரு ஆட்கள் சொல்லி தான் அந்த குடும்பம் இப்படி கஷ்டப்படுது, இப்படியான நெருக்கடியான சூழலுக்குள்ள இருக்குது, இவங்களுக்கு வந்து பார்த்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு எத்தனையோ தடவை கேட்ட பிறகு தான் கிருஷ்ணா வந்து அங்கே போகுது. அப்போ அங்கே போனால் அங்கே கிருஷ்ணா அங்கே போனோன்னே எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிற சம்மந்தமாக எல்லாம் கதைச்சி போட்டு எல்லா விஷயம் ஒரு கடிதம் உண்டு வாசிக்க வேண்டிய ஒரு கட்டம். அதை வாசிக்கிற நேரம் அப்போ அங்கே ஒரு படித்த பிள்ளை ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைய கூப்பிட்டு வாசிக்கணுன்னா அது சினுங்கி கொண்டு ஏதோ அந்த அப்போ தான் பிறந்த குழந்தைமாய் அணுங்கி கொண்டு வெக்கப்பட்டு கொண்டு இப்படியெல்லாம் இருக்கிற நேரம் இதே இடத்துல நீங்கள் யோசிங்க. இப்போ நான் யோசிக்கிறேன், எனக்கு அந்த வீடியோ நான் கேட்குற நேரமே எனக்கு கிட்ட கோபம் வந்தது. நான் கிருஷ்ணாவை தான் பேசினேன். அவையில் இப்படி ஈடுபாடு எடுத்துக்கொண்டே இவங்க தொடர்ந்து வீடியோ எடுக்க வேணும், தூக்கி எறிஞ்சு போட்டு வரலாம்னு நான் யோசித்தேன். இதே இடத்துல நீங்கள் போயிருந்தாலும் நீங்கள் அதை தான் செய்திருப்பீங்க, தூக்கி எறிஞ்சு போட்டு போயிருப்பீங்க. ஆனால் கிருஷ்ணா அப்படி செய்யலை. கிருஷ்ணா கோபம் வந்த உண்மை, கொஞ்சம் கடுமையாக கதைச்சது உண்மை. ஆனால் என்னதுக்காக கதைச்சது? கஷ்டப்பட்ட குடும்பம், அவங்களுக்கு தேவை இருக்குது, உதவி தேவை. அப்போ அதுக்காக நாங்கள் விட்டு எறிஞ்சிட்டு போனால் அவளுக்கு யாரும் அந்த உதவியை செய்கிறது. அதுக்காக தான் கிருஷ்ணா அந்த இடத்துல நின்று சகிப்புத்தன்மையோட பொறுமையோடு நின்று அதை பார்த்துட்டு அவளுக்கு அந்த உதவியை செய்யுது. அப்படியெல்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம அந்த ஒரு கட்டத்தை மட்டும் எடுத்து போட்டு அவனை போட்டு கிழிக்கிறது. இது எங்களோட இனத்தில் தான் நான் பார்க்குறேன், வேற எங்கேயும் நான் இதை பார்க்கல. அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. நீங்கள்லாம் சொல்லுவீங்க, நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம், அதை பிடுங்குறோம் இதை பிடுங்குறோம்ன்றீங்க. ஆனால் எங்கே பிடுங்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொன்றையும் யோசிங்க. இன்றைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் போய் கதைக்கிறார்கள், நீங்கள் தயவுசெய்து விளங்கி கொள்ளுங்க. இன்றைக்கி நீங்கள் கணக்கை ஒன்று போனால் ஒரு ஈரல் பிரச்சனை, ஒரு கிட்னி பிரச்சனை, ஒரு கடும் பிரச்சனையாக நோய்வாய்ப்பட்டிருக்க ஒரு மனிதனுக்கு ஒரு உதவி தேவை, ஒரு 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் காசு தேவைன்னு சொன்னால் நீங்கள்
உங்களோட காசுலேயே அரசாங்கத்திலேயே கதைச்சி நீங்கள் அந்த காசை பெற்றுக் கொடுங்க பார்ப்போம். ஆக மிஞ்சினா ஜனாதிபதி செயலகத்தால் வந்து இன்றைக்கு 2 லட்சமோ சரி மிஞ்சினா 1 மில்லியன் ஒரு 10 லட்சம் காசை ஏதோ தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு வைங்க. அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ அப்படி அதை அதை முடியும் அரசாங்கத்தால் முடியும். அதுக்கு அரசாங்கத்தில் நான் அப்படிலாம் சொல்லல. அரசாங்கத்தால் எல்லாருக்கும் அப்படி கொடுக்கவும் முடியாது. அது அவங்களோட நிலைமை அப்படி. அப்போ இப்படி இருக்கிற நேரம் இவங்க வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டு இன்றைக்கி அந்த 40 லட்சம் 50 லட்சம் காசை சேர்த்து கொண்டு கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்க முன்வார நேரம் இதை இல்லாமல் செய்ய வேணும்ன்றது உங்களோட நோக்கமாக நீங்கள் வச்சிருக்கிறீங்களே ஒழிய. ஆனால் இது வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கலாது. அதில் நீங்கள் கதைக்கிற விஷயமெல்லாம் நல்லதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாது. ஏன்னா இன்றைக்கு இப்போ இவங்களும் வந்து இப்போ உதவி செய்கிறது நிப்பாட்டினால் இன்றைக்கு என்ன போல இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைக்கு என்ன விட மோசமானாக்கள் எத்தனையோ பேர் குடும்பங்களுக்கு உதவி தேவை. இன்றைக்கு அவங்களுக்கு யார் உதவி? நீங்கள் பிரச்சனை. நீங்கள் நல்ல சொகுசு வாகனங்களோடு திரிவீங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு வரும், நல்ல இருப்பிடம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கு இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு இவ்வளோ ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இவ்வளோ நிலைமைக்குள்ள மோசமான தெரியாத இடங்களுக்குள்ள இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு அவங்களுக்கு உதவி யாராவது முன்வாரீங்களா செய்கிறதுக்கு? சரி, உதாரணத்துக்கு நான் கேட்குறேன். இன்றைக்கு சரி நான் இந்த இடத்த விட்டு நான் சரி வெளியில் வரேன். நீங்கள் யாராவது இந்த இந்த இதை கேட்குற நீங்கள் யாராவது ஒரு ஆள் என்ன செய்யுங்க, முன் வந்து என்ன எடுத்து சரி உங்களோட வீட்டிலையோ இல்லை எங்கேயோ ஒரு ரூம் எடுத்தோ என்ன வச்சு எனக்கு மாதம் மாதம் எனக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா? சரிங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள். நீங்கள் உடனே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் உண்மையாக நான் இதை விட்டு விட்டு போட்டு நான் பாரேன், உங்களால் முடியும்னு சொன்னால் அதை செய்து காட்டுங்க இருக்கா. நான் உங்கள்கிட்ட வந்து பிரியாணி தான், ஃப்ரைட் ரைஸ் வேண்டி தான், கொத்து ரொட்டி வேண்டி தான் நாங்கள் கேட்கல. உங்களால் முடிஞ்ச ஒரு கஞ்சி தண்ணியை ஊற்றினா நான் வந்து இருந்து குடிச்சு கொண்டு நான் எனக்கு ஒரு அடிப்படை ஒரு கொமாட் வசதி தான், அதை செய்து வந்து எனக்கு அப்படி ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியுமா? நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் செய்கிறவனையும் விட மாட்டீங்க. வைக்கோல் பற்ற நாயுமாய் இருக்க வேண்டியதுதான். தானும் தின்னால் தின்றவனையும் விடாது. அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தன் உதவி செய்கிறான்னு சொன்னால் அவன் அவன் உதவி செய்கிறான்னா உங்களால் முடியாட்டி நீங்கள் உடனே அவனையும் விழுத்தி அடித்து ஒருவருக்கும் ஒன்றும் கிடைக்கக்கூடாது. நாங்கள்லாம் நல்லா இருக்க வேணும், இங்கே இருக்கவங்களாம் செத்து போகணும். அதுதான் உங்களோட நோக்கம். அப்படி இருக்காங்க அந்த அந்த மனநிலையில் தயவுசெய்து இருக்காங்க. உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும். நீங்கள் செய்கிற பாவம் உங்களோட பிள்ளைகளையும் தொடரும். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் அந்த பூமியில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நாங்கள் நல்லா வாழ்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா படுத்துறாங்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு இடம் இருக்குது, அதையும் மறந்துடாங்க. அந்த இடங்கள்லையும் போய் நீங்கள் நின்று அவதிப்படுற நேரம் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியாது. இப்போ எல்லாம் உங்களுக்கு நல்லா எல்லாம் நன்மையாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மற்றவனும் வாழ நீங்கள் யோசிங்களா, அவனும் அப்படி வாழ வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் வீடு கட்டுறான், அவன் வாகனங்களை மாற்றுறான்னு சொல்கிறீங்க. அவன் வீடு கட்டினான்னா வாகனத்தை மாற்றினான், உங்களோட காசுலையே அவன் மாற்றுறான். அல்ல புலம்பெயர்ந்த மக்கள் போட்ட காசு அவன் அதை செய்கிறான். நீங்கள் கட்டாச்சு நீங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் போடுற காசு அவன் வீடுகள். இல்லை யூடியூப் செய்த உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா நீங்கள் செய்த கள்ளப்பிராடுகளும் மோசடிகளும் உங்களை வளர்த்து விடையில யூடியூப். ஆனால் நேர்மையாக செய்கிறவனா இன்றைக்கு யூடியூப் இது வந்து வளர்த்து தான் படுது. நல்ல வருமானம் வருது, அவங்களால செய்கிறாங்க. அவங்க வீடு கட்டுற மட்டும் இல்லை, இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு அவங்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவியும் செய்கிறாங்க. ஏன்னா அதில் யோசிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க புலம்பெயர்ந்த மக்களுடைய காசில் எடுத்து இன்றைக்கு அவங்க எல்லா விஷயம் கேட்டால் சொல்லுவீங்க. அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கடைசி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது எல்லா நம்பரும் அப்படி வராது தானே. எல்லா நம்பரும் வருதோ வரையிலையோ அவன் சரியான முறையில் அந்த உதவியை போய் கொடுக்குறான். அந்த உதவி செய்கிற ஆட்கள் வந்து அந்த உதவி கிருஷ்ணா தன்னை காசை கொடுக்கலன்னு சொல்லி ஏதாவது சரி ஒரு மிஸ்டேக் ஒன்று நடக்கிற நேரம் கிருஷ்ணாட்ட கேட்குற நேரம் கிருஷ்ணா உடனே என்ன செய்யுது, அந்த காசை உடனே அவங்களுக்கு திருப்பி அனுப்பு தானே. அப்போ கிருஷ்ணா கொள்ளையடித்து அந்த காசு செலவழிச்சிருந்தால் என்னென்ன அந்த காசு அனுப்புறது, அனுப்ப முடியுமா? ஒன்றும் யோசிக்கல. அதான் நீங்கள் படிச்சாகணுன்னா நீங்கள் என்ன ஒரு படிப்பறிவில் ஜீவன்களை போல தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க போல.
ஒவ்வொன்றையும் யோசிங்க. நீங்கள் செய்கிற நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் நீங்கள் நினைக்கலாம் அது கிருஷ்ணாவுக்கு பாதிப்பை கொடுக்கும், இங்கே உள்ள மக்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க அதால் அனுபவிக்க போகிற துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே உங்களுக்கு தான். சரியா? அது நீங்கள் இப்போ நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கலாம், ஐயோ நாங்கள் இப்போ செய்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்ல நன்மையாக தான் எங்களுக்கு அடைய போகுது. ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு ஒரு தீமையை தான் கொடுக்க போகுது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பிள்ளைகளுக்கும். அதை குறித்து நான் உண்மையாக மனவேதனை அடைகிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் செய்கிற பாவம் உங்களோட பிள்ளைகளையும் தொடர போகுதுன்னு சொல்லி. அது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. ஒரு நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் இதில் உங்களுக்கு சொல்ல வேணும். இன்றைக்கு இப்போ இந்த கிருஷ்ணாவோட வீடியோக்களை எடுத்து போட்டு இன்றைக்கு எத்தனையோ மக்கள், அதாவது வயசு போன அம்மா அப்பா, பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்கள், மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் அப்படி என்று சொல்லி எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு மாதாந்த உதவியை கூட அவங்கள எடுத்து செய்கிறாங்க. இன்றைக்கு எப்படி செய்கிறாங்க? இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற நலம்புரி கொடுப்பனவையும் சேர்த்து இவங்களை ஒரு 10,000மோ 15,000மோ 20,000மோ ஏதோ அந்த புலம்பெயர்ந்த மக்கள் இவைகளுக்கூடாக அந்த காசுகளை அனுப்பி அந்த குடும்பங்களுக்கு அதை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த குடும்பங்கள் எல்லாமே யோசிங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் நிப்பாட்டி போட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருந்து சொன்னால் இன்றைக்கி அந்த குடும்பங்களுக்கு யார் அந்த உதவி நீங்கள் செய்ய இன்றைக்கி நான் உங்களோட விவரங்கள் எல்லாம் நான் எடுத்து தரேன்னு சொன்னால் நான் எடுத்து தரேன். நீங்கள் அந்த குடும்பங்களுக்கு போய் அந்த உதவியை செய்வீங்களா? அதை யோசிக்கிறீ இல்லையா நீங்கள்? அப்போ அந்த உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் உண்மையாக பிரச்சனை இல்லை. நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்கிறவங்களையும் விட மாட்டீங்க. அதை விட அவங்க அது மட்டுமா செய்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை பேருக்கு வீடு இல்லை, காணி இல்லைன்னு சொன்னால் காணி எடுத்து வீட்டை கட்டி இன்றைக்கி அவங்களுக்கு டாய்லெட்டுகளை கட்டி கிணறுகளை அடித்து அப்படி எத்தனை உதவி திட்டங்களை வந்து இன்றைக்கு எங்களோட மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. அது கிருஷ்ணாவாக இருக்கலாம், டிஜே கார்த்திகா இருக்கலாம். அவங்க இன்றைக்கி ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் சம்பந்தமான வேலை திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கி யோசிப்பாங்க, அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற வீட்டு திட்டத்தில் பெறுமதியே ஒரு 7 தொடக்கம் 8 10 லட்சம் ரூபா பெறுமதியான ஒரு வீட்டு திட்டத்தை தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இவங்க காணி எடுத்து வீடை கட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எத்தனை லட்சம் முடியுது. அரசாங்கம் இதில் அரசாங்கத்தில் அப்படிலாம் நான் சொல்லலை. அரசாங்கம் வந்து இப்போ எல்லாருக்கும் செய்கிறபடியால் அரசாங்கம் அப்படி ஒரு கட்டத்தை செய்யுது. இன்றைக்கு ஒரு வியாதியோடு இருக்கிற ஒரு ஆளுக்கு ஜனாதிபதி செயலகத்தால் வந்து இவ்வளோதான் காசு கொடுக்கணும்னு சொன்னால் தனியாக ஒரு ஆளுக்கு கொடுக்குறதில்ல அரசாங்கம். அரசாங்கம் வந்து எல்லாரையும் பார்க்குது. அப்போ தேவை வந்து இங்கே அதிகமாக இருக்கிற நேரம் இப்படி ஒரு யூடியூப் சேனல்களை போட்டு இன்றைக்கு அப்படியான காரியங்களால் கூடத்தான் இன்றைக்கு இந்த மக்களுக்கு வந்து 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம்னு சொல்லி காசு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அதை வந்து அவங்க செய்து கொண்டிருக்காங்களே என்ன. அப்போ அதெல்லாம் அப்படி அவங்க செய்து கொண்டிருக்கிற நேரம் அவங்கள பிடிக்கணும், அவங்கள குற்றங்களை சொல்லணும், அவங்க வந்து இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை அவங்கள இருந்து என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சாலும் நேரடியாக போய் கதைங்க. நேரடியாக அவங்களோட இல்லை அவங்களோட ஃபோன் நம்பருக்கு தொடர்படுத்தி கதைங்க. அல்ல அவங்கள நேரடியாக அவங்க வீடுகளில் போய் சந்திச்சு கதைச்சி, தம்பி நீங்கள் நல்லதுன்னு செய்கிறீங்க, இப்படியான விஷயங்களும் இருக்குன்னு சொல்லி கதைச்சி பேசி ஏதோ ஒரு இதுக்கு வாங்க. இதை விட்டு போட்டு எல்லாம் நாங்கள் தான் செய்யணும், நாங்கள் தான் பிடுங்க வேணும்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் பின்னுக்கு இங்கால இருக்கிற கஷ்டப்பட்ட மக்கள், எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க போராளிகள், வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறங்கிற மக்கள் அவங்க தான் பாதிக்கப்பட போயிடும். அப்போ இந்த பாதிப்புக்கு நீங்கள் தான் காரணம். அதை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. கேட்டால் நீங்கள் சொல்லுங்க, இல்லை நாங்களும் செய்கிறோம். என்னத்தை செய்கிறீங்க? செய்கிறவன்ட்ட நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சொல்கிறீங்க அவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, கணக்கு காட்டுறாங்க இல்லை இதை காட்டுறோம். நீங்கள் செய்த கணக்கு காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் செய்கிற கணக்கு காட்டுனா நாங்கள் நம்புகிறோம். அதை விட்டு போட்டு எல்லாம் சும்மா ஒரு பொய் குற்றச்சாட்டுகளையும் மற்றவனை அடித்து நுறுக்கி விழுத்தி அவனை மிதித்து கொண்டு போகணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அது கடைசி வரைக்கும் நடக்காது. இதில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து இதோட சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். தயவுசெய்து கவனத்தில் கொள்ளுங்க.
மற்ற இன்றைக்கு புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுக்கு கூட அவையில் கூட நான் நன்மையை பெற்றிருக்கேன். நான் மட்டும் இல்லை, இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து நன்மையை பெற்றிருக்காங்க. அது பண உதவியாக இருக்கலாம், ஏதோ என்ன உதவினாலும் அந்த நன்மையில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்போ அவர்களை பற்றி நான் பிள்ளையாக கதைக்கல. அவர்கள் இன்றைக்கு எங்களை போல இருக்கிற கஷ்டப்பட்ட ஆக்கள் எத்தனையோ பேருக்கு எங்களை மக்கள் உதவி செய்திருக்காங்க. அத்தனை பேருக்கு நான் என் மனசார நான் என்ற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் செய்கிற உதவி நீங்கள் தொடர்ந்தும் அவர்களுக்கு கூட நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அதே மாதிரி இப்படி கதைக்கிற நீங்கள் தயவு செய்து இந்த கதை பேச்சுகளை நிப்பாட்டி, உங்களுக்கு அவங்க மேலே ஏதாவது குற்றங்கள் குறைகள் அல்ல அவங்க செய்கிற பிழைகள் தவறுகள் தெரியும் என்று சொன்னால் நேரடியாக அவங்களோட கதைக்கு பேசி அவங்களோட அது சம்மந்தமாக கதைச்சி பேசுனீங்கன்னா அவங்களும் அதுக்குரிய ஏதோ பதிலை தருவாங்க. அப்படி இல்லை அவங்கள ஒன்றும் இல்லை, நீங்கள் கதைக்கிற விஷயம் நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கு அவங்கள ஒன்றும் தரையில்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. அதை விட்டு போட்டு கிடைக்க போகிற உதவிகள் ஆனால் இந்த உதவியை பெற வேண்டிய மக்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் யாரும் தடையாக இருக்காதீங்க. நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்கிறவங்களையும் விட மாட்டீங்க. அப்படியான மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், இப்படியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல் அவங்களோட சேர்ந்து உங்களால் பயணிக்க முடியுமா? அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அவையில் கூட அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லது எங்கேயாவது பாதிக்கப்பட்ட ஆட்கள்கிட்ட தொடர்புகள் நேரடியாக எடுத்து உதவி செய்ய முடியுமா? அதை செய்யுங்க. அதை விட்டு போட்டு வார உதவிகளை, அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு வார அந்த உதவிகளை வந்து தடுக்கணும், அதை நிறுத்த வேணும், அவங்கள துன்பப்படுத்த வேணும்னு சொல்லி அப்படியான ஒரு மனநிலைக்குள்ள நீங்கள் போகாதீங்க. எந்த விஷயம்னாலும் நீங்கள் உங்களோட பேர்களை சொல்லி வெளிப்படையாக நேர்மையாக கதைங்க. அப்படி கதைச்சிங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்லது. ஏன்னு சொன்னால் இவர் தான் ரைட், இவர் இப்படி இப்படி சொல்லி அதான் இவர் நிலைமை இப்படி இருக்கும், இவர் இப்படி என்று சொல்லி இங்கே உள்ள ஆட்களுக்கு இல்லை, வெளிநாடுகளில் இருக்க மக்களுக்கு அது தெரியும். அப்போ நீங்கள் உங்களோட உண்மையான பேரை சொல்லுங்கள், உங்களோட இதுகளை சொல்லி கதைங்க. ஏன் புனப்பேர்களை போட்டு கதைக்கிறீங்க? உண்மையான நீங்கள் சரி இவங்க களவு செய்தாங்க, உங்களை புல செய்தாங்க, உங்களை கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு 100க்கு 100% உண்மை ஆதாரத்தோடு இருக்க முடியுதுன்னா கூட உண்மையான பேரை சொல்லி கதைங்க. அதை விட்டு போட்டு சும்மா ஏதோ கதைக்க போகணும். மற்ற இரவிரவாக நாங்கள் கடந்து கத்துறோம். இரவிரவா உங்களை யார் கற்று சொன்னது? கிருஷ்ணா சொன்னதா, இல்லை கார்த்திக் சொன்னதா, அல்லது உதவி செய்கிற புலம்பெயர்ந்த மக்கள் உங்களுக்கு சொன்னவங்களா? இல்லை நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்களா? நீங்கள் ஏதாவது உதவி செய்து உங்களை உதவி அவங்களுக்கு சரி கொடுபடையில் அந்த உதவியை உங்களை கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் கணக்கு கேட்கலாம், இல்லை நீங்கள் கதைக்கலாம், நியாயம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு கூட உதவி செய்யலை. நேரடியாக நீங்கள் மறைமுகமாக உதவி செய்கிறேன்னு தான் சொல்கிறீங்களே ஒழிய யாருக்கு செய்தீங்க? இவ்வளோ காலம் நாங்கள் இருக்கிறோம், அப்படி நீங்கள் யாரும் மறைமுகமாக எங்களுக்கு உதவி செய்த மாதிரி எங்களுக்கு தெரியாது. ஆனால் புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் ஒருவரும் இப்படி கதைக்கலை. உதவி செய்தவங்க கதைக்கலை, ஆனால் உதவி செய்யாத அந்த என்ன செய்கிறேன்னு சொன்னால் தான் ஏதோ பெரிய உதவி செய்த மாதிரி கத்துறது. அந்த வேலையை விட்டுட்டு உங்களோட வேலையை உங்களோட குடும்பங்களோட நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலே நீங்கள் எங்களோட மக்களுக்கு செய்கிற ஒரு நன்மையாக இருக்கும்ன்றதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து இனி இப்படியான இது வந்து இதோட சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் கதைச்சிருக்கேன். இதில் வேறு யாராவது என்னை தப்பாக புரிஞ்சு கொள்ளாமல், பிள்ளையா என்னை புரிஞ்சு கொள்ளாமல் இதை நீங்கள் எல்லாரும் இதை விளங்கி கொள்ள வேணும். இதில் நான் ஏதாவது கதைச்ச விஷயங்கள் தப்பாக இருக்குன்னா உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். இதை இது சம்பந்தமான ஆட்கள் மட்டும் இதை கவனத்தில் எடுத்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களை திருத்தி கொள்ளுங்க. நீங்கள் எங்களோட மக்களுக்கு கிடைக்கிற உதவிகளை வந்து தடுத்து நிறுத்துகிற வேலையை பார்க்காமல் உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் எங்களோட மக்களுக்கு செய்கிற பெரிய ஒரு உதவியாக இருக்கும்ன்றதை நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.